சென்னை பெரம்பூரில் தண்ணீர் லாரி மோதி சிறுமி உயிரிழந்த சம்பவத்தில் காவல் ஆய்வாளர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறார். நெரிசல் மிகு நேரத்தில் தண்ணீர் லாரி பொது சாலையில் சென்றதை தடுக்க தவறியதால் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. இதுகுறித்து கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் நமது செய்தியாளர் கிருஷ்ணா. கிருஷ்ணா, நீங்க முழு விவரங்களையும் பதிவு செய்யலாம். நிச்சயமாக இன்று காலை சென்னை கொளத்தூர் பொன்னியம்மன் மேடு பகுதியைச் சேர்ந்த யாமினி என்பவர் தனது 10 வயது சிறுமி சௌமியாவை பள்ளியில் விடுவதற்காக இருசக்கர வாகனத்தில் அழைத்து சென்றிருக்கிறார். குறிப்பாக பேப்பர் மில் சாலையில் அவர் இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருக்கும் பொழுது இந்த பெரம்பூர் வீனஸ் அருகே சென்னை மாநகராட்சி குடிநீர் ஒப்பந்த லாரி ஒன்று அந்த யாமினி சென்று கொண்ட இருசக்கர வாகனத்தில் மோதியதன் காரணமாக சம்பவ இடத்திலேயே அந்த 10 வயது சிறுமி கீழே விழுந்து அதன் மீது லாரி ஏறி உடல் நசுங்கி உயிரிழந்தார். இந்த ஒரு சோகமான சம்பவம் அங்கு மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியது. இந்த விவகாரம் தொடர்பாக உடனடியாக போக்குவரத்து போலீசார் அந்த சம்பவ இடத்திற்கு வந்து விசாரணை மேற்கொண்டார்கள். உடனடியாக சிறுமியின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக கீழ்ப்பாக்க அரசு மருத்துவமனைக்கும் அனுப்பப்பட்டது. இந்த சம்பவம் நடப்பதற்கான காரணம் என்ன என்பது குறித்து உடனடியாக காவல்துறை உயரதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டார்கள். அந்த அடிப்படையில் தான் இதில் அதாவது முறையாக பணி செய்ய தவறிய 2 அதிகாரிகள் மீது தற்போது காவல்துறை உயரதிகாரிகள் நடவடிக்கை எடுத்திருக்கிறார்கள். குறிப்பாக இந்த விவகாரத்தில் பீக் ஹவர்ஸ் என்று சொல்லப்படும் காலை 8 மணியிலிருந்து 10 மணி இந்த நேர கட்டத்தில் அதாவது கனரக வாகனங்கள் என்பது சாலையில் அனுமதிக்க கூடாது. அவ்வாறு அனுமதித்ததன் காரணமாக அதை முறையாக பணி செய்யாத காரணத்தினால் அந்த பகுதியில் இருக்கும் ஆய்வாளர் மீதும் அதே நேரத்தில் அதில் பணியை ஒழுங்காக கண்காணிக்க தவறிய உதவி ஆணையர் மீதும் இந்த துறை ரீதியான நடவடிக்கை என்பது எடுக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக ஆய்வாளர் சுடலைமணி, போக்குவரத்து ஆய்வாளர் சுடலைமணியை பணியிடை நீக்கம் செய்தும் அதே நேரத்தில் இதை கண்காணிக்க தவறிய உதவி ஆணையர் சத்தியமூர்த்தி மீது இந்த விவகாரம் தொடர்பாக துறை ரீதியான விசாரணை நடவடிக்கையை எடுக்கவும் உத்தரவு என்பது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. தற்போது இந்த சிறுமி உயிரிழந்த சம்பவம் தொடர்பாக காவல்துறை இந்த நடவடிக்கை மேற்கொண்டது ஒரு முக்கியமாக பார்க்கப்படுகிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.